பிபி சுஹு முகமது. கிட்டத்தட்ட 8 வருஷமா நான் மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டேன். ஏன்னா என்னுடைய சொந்த குடும்பத்தார்னால பாலின வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு காயமுடையவளா நான் இருந்தேன். 10 வயசுல இருந்து தொடங்குச்சு. நான் குடும்பத்தார்னால பாலின வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டேன். இது தொடர்ந்து 10 வயது வரைக்கும் நடைபெற்றது. சில நேரத்துல கண்ணாடியில என்னை பார்த்து நானே ரொம்ப அசிங்கப்பட்டுப்பேன். நான் அழகா இல்லைன்னு நினைப்பேன். என்னுடைய உடல் அமைப்பை பார்த்து நானே அசிங்கமா இருக்குன்னு நினைச்சுப்பேன். எனக்கு அவமானமா இருக்கும். இதன் காரணமா நான் மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டேன். இதன் காரணமா நான் அதிகமா என்னுடைய கைகளை அறுத்துப்பேன், என்னுடைய கால்களை அறுத்துப்பேன். மேலும் இதுக்கு நான் எந்த விஷயத்துக்குமே பிரயோஜனம் கிடையாது. அதனால நான் அழகா இல்லைன்னு உணர ஆரம்பிச்சேன். மேலும் என்னுடைய முகங்களையும் கூட நான் கிழிச்சுக்க ஆரம்பிச்சேன். எப்ப பாரு எனக்குள்ள நீ எதுக்கு உயிரோட இருக்க, மறிச்சிடுன்னு ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கும். ரோடுக்கு போனா அங்க ஏதாவது வண்டி வந்து இடிச்சிடும், உன்னை செத்துருவேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தம் கேட்கும். எனக்கு நல்லா நினைவு இருக்கு. ஒரு தடவை நான் தூக்க மாத்திரைகளை அதிகமா உட்கொண்டேன். அதன் காரணமா என்னுடைய குடும்பத்தார் என்ன மருத்துவமனைக்கு சேர்த்தாங்க. இன்னொரு முறை கெமிக்கல் ஹார்பிக்ங்கிறத நான் குடிச்சிட்டேன். என்னுடைய குடும்பத்தாருக்கு நான் அதிக பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சேன். அதன் காரணமா என்னுடைய தந்தை ஆவிக்குரிய மருத்துவர் இடத்துல கூட்டிட்டு போயிருந்தாரு. அதன் மூலமா எனக்கு என்னதான் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கலான்ட்டு நான் ஆவிக்குரிய ரீதியில கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நிழல்களை பார்ப்பேன், சத்தங்கள் எனக்கு கேட்க ஆரம்பிக்கும். நான் காலையில எழுந்திருக்கும் போது என்னுடைய உடல் முழுவதும் கடிச்ச மாதிரி அடையாளங்கள் இருக்கும். இந்த தருணத்துலதான் நான் யூனிவர்சல் ஆலயத்தை என்னுடைய குடும்பத்தார் ஒருத்தர் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போதுல இருந்து நான் ஆலயத்துக்கு தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன். என்னுடைய தாயார் எப்போதாவது வருவாங்க போவாங்க அந்த மாதிரி இருந்தாங்க. ஆனா நான் ஒழுங்கா வந்துட்டு இருந்தேன். ஏன்னா என் வாழ்க்கையில மாற்றம் வேணும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த வருஷத்துல நான் தொடர் சங்கிலி ஜபம் பண்ண ஆரம்பிச்சேன். என்னுடைய ஜபங்களை செய்ய ஆரம்பிச்சேன். அந்த வருஷத்துல இருந்துதான் நான் உண்மையாவே எல்லாவற்றையும் கவனமா பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் இதுவரைக்கும் கடந்து வந்த அந்த காயத்தினுடைய வலியை என்னால தாங்க முடியல. அந்த தருணம் நான் தேவனிடத்துல பேசினேன். தேவனை எனக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய ஜபத்துக்கு பதில் கொடுங்கன்னு நான் தேவனிடத்துல பேசினேன். நான் குணமாக்கப்பட்டேன். மன அழுத்தத்துல இருந்து விடுதலையாக்கப்பட்டேன். இனிமேலும் எனக்கு தற்கொலை எண்ணங்கள் இல்ல. என்னைய பாலியல் வன்கொடுமை செஞ்ச மக்கள் மீது இனிமேலும் எனக்கு எந்த வெறுப்புணர்ச்சியும் மன்னிக்க முடியாமையும் இல்ல. இன்னைக்கு நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கேன். நான் கடந்து சென்ற எல்லா காரியத்துல இருந்தும் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் செஞ்ச நல்ல காரியம் என்னன்னா தேவனை பின்பற்றணும்னு தீர்மானிச்சதுதான். என்னுடைய வாழ்க்கையில மிக சிறந்த முடிவானது என்னன்னா மே 2ஆம் தேதி நான் என்னுடைய வாழ்க்கைய தண்ணீர் ஞானஸ்தானம் மூலமா ஆண்டவருக்கு கொடுத்தேன். இன்னொரு சிறந்த விஷயம் என்னன்னா நான் 2ஆம் தேதி மே மாசம் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அபிஷேகம் பண்ணப்பட்டதுங்கிறதுக்கான அர்த்தத்தை வார்த்தையினால விளக்கி சொல்லவே முடியாது. இன்னைக்கு என்னுடைய தோற்றமோ குணாதிசயத்தையும் நான் பார்க்கும்போது தேவனுடைய மனுஷியா பாக்குறேன். நான் முன்னோக்கி செல்றேன். என்னையே உற்சாகப்படுத்திக்கிறேன். ஊக்கத்துடன் இருக்கேன். என்னுடைய மாபெரும் நோக்கம் என்னன்னா இன்னும் அதிகமா தேவனை பின்பற்றணும். இன்னும் அதிகமா தேவனை குறித்து மக்களுக்கு சொல்லணும். ஏன்னா தேவன் என்னுடைய வாழ்க்கையை மாத்திருக்காரு. ஒரு அசிங்கத்திலிருந்து அழகானதா மாத்திருக்காரு. தேவனை தேர்ந்தெடுங்க. அவருடைய வழிநடத்தல தேர்ந்தெடுங்க. தேவன் மட்டும்தான் எனக்கு உதவி செஞ்ச பிரகாரமே உங்களுக்கும் உதவி செய்ய முடியும். மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, சற்று முன்பு நீங்கள் கேட்ட இந்த சாட்சி தான் மிக சரியாய் இன்று சென்னையில் இருக்கிற எல்லா யூனிவர்சல் ஆலயம், மேலும் மும்பை, ஹைதராபாத்திலும் இருக்கிற நம்முடைய எல்லா ஆலயத்திலையும் நடந்தது. மிக சரியாய் மதியம் 3 மணி எல்லா மக்களின் மேல் அவர்கள் பிரச்சனையினுடைய முடிவு அறிக்கை செய்யப்பட்டது. யாரெல்லாம் நீங்கள் இந்த சிறப்பு கூட்டத்தில் எங்களோடு இணைந்திருந்தீர்களோ இந்த மதியம் பல இடங்கள்ல இருந்து நீங்க வந்திருக்கலாம். நிகழ்ச்சியை பார்த்து நேரடியாக வந்தவர்கள் நீங்கள் கண்டிப்பா இதற்கு சாட்சியா இருக்க முடியும். உங்களால் அந்த விடுதலை, உங்களால் அந்த வித்தியாசத்தை உங்கள் உடலிலும் உள்ளத்திலும் நிச்சயமாய் உணர்ந்திருக்க முடியும். ஏதோ ஒரு சில காரணங்களாலும் ஒருவேளை நீங்கள் வர முடியாமல் போயிருந்தாலும் கவலைப்படாதீர்கள். இன்று இந்த சிறப்பு ஜபத்திலே, இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே செய்ய போகிற சிறப்பு ஜபத்திலே இன்றைக்கு நாங்கள் ஆலயத்தில் என்ன பெற்றுக்கொண்டோமோ உங்கள் மேல், உங்கள் குடும்பத்தின் மேல் நான் அறிக்கை செய்வேன். எனவே ஒரு டம்ளர் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தாரோட ஒன்றிணைந்திருங்கள். சிறு பிள்ளைகள், குழந்தைகள் எல்லோரோடும் கூட நாங்கள் இன்று மதியம் பெற்றதை உங்கள் ஒவ்வொருத்தர் மீதும் இந்த இரவு நேரத்தில் அறிக்கை செய்ய போகிறேன். கெட்ட கனவுகள், சாபங்கள், தற்கொலை எண்ணங்கள், மன அழுத்தங்கள், தோல்வி மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்ச்சிகள் உங்களை விட்டு நீங்கும்படியா இதுதான் சிலுவை மரணத்தின் மூலம் மிக சரியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே கொடுத்தார். மக்களே, இன்றைக்கும் விசுவாசிக்கிறவர்கள் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோ ஒரு அற்புதமான சாட்சி. இந்த இளம் பெண்ணுடைய வாழ்க்கையிலே நடந்த இந்த மாற்றம் என்றால் பரிசுத்த ஆவி ஒரு சரீரத்தை ஆட்கொள்கிற தருணம் இதுதான் நடைபெறுகிறது. அதாவது முன்பு அசுத்தத்தின் பிடியில் இருந்த ஒரு வாழ்க்கை, பலவிதமான சூழ்நிலைகளினால அசுத்தம் அவர் வாழ்க்கையை சிறைபிடிக்கிறது.
ஆனால் என்றைக்கு தேவனுடைய வார்த்தை உள்ளே செல்கிறதோ, தண்ணீரை போல எப்படி நம்ம தண்ணீரை உபயோகப்படுத்தி நம்முடைய சரீர அழுக்குகளை நீக்குகிறோமோ, தேவனுடைய வார்த்தை தான் ஆவிக்குரிய தண்ணீர். நமக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய கலப்படங்களை, அசுத்தங்களை, துன்மார்க்கங்களை நீக்கி நம்மை ஒரு அழகான சுத்தமான கோப்பையாய் மாற்றி அதில் ஜீவ தண்ணீர் என்ற பரிசுத்த ஆவி வரும்பொழுது அந்த வாழ்க்கையிலே முன்பு பிற்பாடு என்ற 2 நிலைகள் ஏற்படுகிறது. விடுதலை பெறுவதற்கு முன்பு வாழ்க்கை நிலை, விடுதலை பெற்ற பின்பு வாழ்க்கை முறை. பரிசுத்த ஆவி ஒருத்தர் சரீரத்தை நிரப்பும் பொழுது கண்டிப்பாய் இந்த 2 நிலை நிச்சயமாய் சாத்தியம். வசனம் அதை உறுதிப்படுத்துகிறது. முந்தினவைகள் ஒழிந்து போயின, பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய், எல்லாமே புதிதாய் மாறுகிறேன். இந்த ஒரு அற்புதமான சாட்சியை முன்வைக்க விரும்புகிறேன். தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள். இந்த நிகழ்ச்சியிலே நாம் முன்னோக்கி செல்லும்படியா. என் பேர் ஜெனிஃபர். நான் துறைப்பாக்கத்துல இருந்து வரேன். எனக்கு 6 வயசு இருக்கும்போது எனக்கு யுனிவர்சல் சர்ச் தெரியும். நான் எங்க சித்தி கூட தான் யுனிவர்சல் சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ நான் சண்டே ஸ்கூல்ல கலந்துப்பேன், சண்டே ஸ்கூல்ல இருப்பேன், நிறைய விளையாட்டு விஷயத்துல இப்படிதான் இருந்துட்டு இருந்தேன். அப்போ நான் முதல் தடவை ஆலயத்துக்கு வரும்போது எனக்கு 8 வயசு அந்த மாதிரி ஆகும்போது என் குடும்பத்துல பெரிய பிரச்சனைய நான் பார்த்துட்டு இருந்தேன். குடும்ப பிரச்சனைன்னு சொல்லும்போது எங்க அம்மாக்கும் எங்க அப்பாவுக்கும் சண்டை நடந்துட்டே இருக்கும். எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா மேல சந்தேகமானது இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் எங்க அம்மாவை எங்க அப்பா அடிப்பாரு. எல்லா நாளுமே ஒரு நாள் விடாம எங்க அப்பா குடிச்சிட்டு எங்க அம்மாவை அடிப்பாரு. நைட்டு ஆனாலே எங்களுக்கு தூக்கமே இருக்காது. நைட் டைம்ல நாங்க வீட்டுக்கு வெளியவே தான் இருப்போம். ஏன்னா எங்க அப்பா எங்க 3 பேரையுமே, என்ன, எங்க அம்மா, என் தங்கச்சிய உள்ளேயே சேர்க்க மாட்டாரு, பயங்கரமா அடிப்பாரு. அப்படி இருக்கும்போது எனக்கு எங்க அப்பாவை பிடிக்காம போச்சு. ஏன்னா நைட்டு ஃபுல்லா நாங்க தூக்கம் இல்லாம வெளியே இருப்போம். அப்ப நாங்க ரொம்ப சின்ன பசங்க. காலையில எங்களால ஸ்கூலுக்கு கூட போக முடியாது. அழுதுகிட்டே எங்க அம்மா கூட உட்கார்ந்துட்டு இருப்போம். இப்படி இருக்கும்போது நான் எங்க சித்தி கூட ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவு தெரிய ஆரம்பிச்சது. அப்ப என் குடும்பத்தோட பிரச்சனை என்னன்றதை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு நாளும் அதுக்காக ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பிரிஞ்சிடணும், 2 பேரும் வாழக்கூடாது அப்படின்ட்டு தீர்மானிச்சுட்டாங்க. விவாகரத்து வாங்கிக்கணும், டிவோர்ஸ் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷம் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பிரிஞ்சுட்டாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப நானும் என் தங்கச்சும் எங்க பாட்டியோட வீட்டுலதான் இருந்தோம். அவங்கதான் எங்களை வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க மத்த பேரண்ட்ஸை பார்க்கும்போது எங்க கூட எங்க அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லைன்னும் போது அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப நானும் என் தங்கச்சியும் தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்தோம். நாங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சோம், ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல கேட்டோம். எனக்கு 11 வயசு ஆகும்போது நான் தேவனிடத்துல கேட்டேன், தேவனே இந்த பிரச்சனை மாறணும், இது எல்லாமே முடியணும்னு சொல்லி. அதுக்கப்புறமேட்டு எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் ஒண்ணு சேர ஆரம்பிச்சாங்க. டிவோர்ஸ் வாங்கணும்னு சொல்லி தீர்மானிச்சாங்க. ஆனா அது டிவோர்ஸ்ல முடியாம அவங்க சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு இன்னும் அதிகமா வர ஆரம்பிச்சேன். அப்ப நான் ஆலயத்துல இருந்தாலுமே நான் என்ன யாரு, நான் யாருன்றத தெரியாமலே இருந்துட்டு இருந்தேன். என் வெளிப்புறத்துல நான் எப்படி இருக்கேன்றத பார்த்தும் நான் உட்புறத்துல எந்த அளவு பாதிக்கப்படுறேன், எந்த அளவு எனக்குள்ள தனிப்பட்ட கஷ்டம் இருக்குன்றத நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் நைட்டு தூங்க மாட்டேன். என் குடும்ப பிரச்சனை முடிஞ்சுமே எனக்குள்ள ஒரு சமாதானம், சந்தோஷம், நிம்மதி எதுவுமே இல்லை. ஏன்னா என்ன நான் எப்பவுமே தனிமைப்படுத்திப்பேன். யாருக்கிட்டையும் நான் பேச மாட்டேன், யாருக்கிட்டையும் நான் பழக மாட்டேன். யாராவது என்கிட்ட பேசினாலுமே நான் அவங்கள காயப்படுத்துற மாதிரி, கஷ்டப்படுத்துற மாதிரி, அவங்கள ஏதாவது வார்த்தை சொல்லி திட்டி அவங்கள அனுப்பிடுவேன். யாரும் இதனாலேயே என்கிட்ட பேச மாட்டாங்க. எல்லாரும் என்னை விட்டு விலகி விலகி போவாங்க. நைட்ல நான் சரியா தூங்க மாட்டேன். ஏன்னா நைட்ல நிறைய நிழலையும் உருவத்தையும் நிறைய விஷயத்த நான் பார்ப்பேன். நைட்டு நான் தூங்கும்போது நாங்க எங்க ஃபேமிலியோட படுக்கும்போது ஏதாவது ஒரு நிழலோ இல்ல உருவமோ என் குடும்பத்தை கடந்து போறத பார்ப்பேன். அது நடமாடுறத பார்ப்பேன். என் வீட்டுக்குள்ளேயே இந்த உருவம் என்னை பயமுறுத்துறத பார்ப்பேன். நான் அப்படியே தூங்கிட்டனாலும் என்ன நைட்ல ஏதாவது ஒண்ணு அமுக்கிடும். இந்த மாதிரி இந்த பயத்தினாலே நான் தூங்க மாட்டேன். தூங்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவேன். நைட்டு நான் இதனாலேயே அதிகமா போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்.
அதுக்கப்புறம் நான் வந்து கெட்ட சவகாசத்தை வச்சுக்க ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து நிறைய நண்பர்கள் இருந்தாங்க நான் ஸ்கூல் படிக்கும்போது. அப்ப வந்து நைட்ல அவங்களும் வந்து சில விஷயத்த வந்து பகிர்ந்துப்பாங்க. நைட்ல வந்துதான் நான் வந்து அவங்க கிட்ட மணிக்கணக்கா ஃபோன் பேச ஆரம்பிச்சேன். அப்படியே இருக்கும்போது நான் ஃபோனுக்கு அதிகமா அடிக்ட் ஆனேன். நிறைய வீடியோஸ் பாக்குறது, நான் அவங்க கிட்ட வந்து எனி டைமும் ஃபோன் பேசிட்டே இருக்கிறது, இப்படிதான் இருந்தேன். நைட்ல நான் தூங்கவே மாட்டேன். இதனால என் படிப்பு வந்து மொத்தமாவே கெட்டு போயிடுச்சு. நான் நல்லா படிச்சுட்டு இருந்தேன்ற ஒரு கிரேட்ல இருந்து நான் வந்து மொத்தமாவே படிக்காத ஒரு பொண்ணா ஆயிட்டேன். அப்ப வந்து எனக்கு வந்து இது வந்து என்னால ஏத்துக்க முடியல. எப்பவுமே நான் தனிமையா, எப்பவுமே வந்து ஒரு மன அழுத்தத்தோடயே நான் இருந்துட்டு இருந்தேன். ஏன் ஏன் எனக்குள்ள நான் அப்படி இருக்கேன்றத என்னாலயே வந்து கண்டுபிடிக்க முடியல. எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டே இருப்பேன். எங்கேயாவது போனாலும் ரொம்ப அதிகமா பயப்படுவேன். யாருக்கிட்டயும் ஏதாவது பேசணும்னா என்னால நிம்மதியா பேச முடியாது. தைரியமா பேச முடியாது. உடனே எனக்கு அழதான் வரும். அவங்க கிட்ட பேசணும்னாலே அழதான் வரும். ஏன் எங்க அம்மா, எங்க அப்பா கிட்ட கூட நான் சிரிச்சு பேசினதே கிடையாது. அவங்கள வந்து எந்த அளவு நான் கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவு கஷ்டப்படுத்தி இருக்கேன். நைட்டு நான் தூங்காம இருக்கிறது மட்டும் இல்லாம எங்க அம்மாவ, அப்பாவ 2 பேரையும் தூங்க விட மாட்டேன். ஒரு ஒரு நேரமா அவங்கள எழுப்பி எனக்கு இந்த மாதிரி நிழல் தெரியுது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நான் பாக்குறேன், ஒரு உருவம் நடந்து போகுது, இது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். அப்படி இருக்கும்போது அவங்களையும் தூங்க விட மாட்டேன், நானும் தூங்க மாட்டேன். இப்படிதான் நான் வந்து ஒரு ஒரு நாளுமே இருந்து நான் வந்து என் வாழ்க்கையில கடந்துட்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது இது வந்து எனக்கு ரொம்ப மன அழுத்தத்தை கொண்டு வந்தது. சில நேரத்துல வந்து எங்க அப்பா குடிக்கும்போது கூட நான் யோசிப்பேன். எங்க அப்பா குடிக்கிற அந்த சாராயத்தை நம்மளும் எடுத்து குடிக்கலாம் அப்படின்ட்டு. நான் என் தங்கச்சிகிட்டயும் சொல்லுவேன், இதை எடுத்து கொடு நான் குடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி. இப்படிதான் வந்து நான் இருந்தேன். அப்ப வந்து நான் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து கத்து கொடுத்தாங்க. நான் வந்து என்னோட உட்புறத்துல இருந்து ஃபர்ஸ்ட் நான் விடுதலையை பார்க்க ஆரம்பிச்சேன். அப்ப வந்து அந்த விடுதலைய என் வாழ்க்கையில நான் பார்த்து நைட்டு நான் நிம்மதியா தூங்குனேன். இனியும் நான் வந்து தனியான ஒரு பெண்ணா அப்படி கிடையாது. நான் தனிமையா இல்ல. நான் வந்து நைட்ல நல்லா தூங்குறேன். இனியும் வந்து உருவத்தையும் நிழலையுமே நான் வந்து பார்க்கல. நான் வந்து சமாதானத்தோட இருக்கேன். யாரெல்லாம் நான் வந்து வெறுத்தனோ, யாரெல்லாம் காயப்படுத்தனோ, அவங்க எல்லாரையுமே நான் வந்து அன்பு செய்ய ஆரம்பிச்சேன். அப்ப நான் ஒரு விஷயத்த யோசிச்சேன். இந்த விடுதலை மட்டும் என் வாழ்க்கைக்கு போதுமா அப்படின்ட்டு. ஆனா இந்த விடுதலை மட்டும் என் வாழ்க்கைக்கு போதும் இல்ல. ஏன்னா இது திரும்ப வரும் அப்படின்ட்டு நான் தீர்மானிச்சேன். ஆனா இதை நான் முழுமையா நிறுத்தணும். ஏன்னா தேவனோடு கூட போனா மட்டும்தான், தேவன் என் வாழ்க்கையில வந்தா மட்டும்தான் என்னால வந்து எல்லாத்தையுமே கடந்து வர முடியும். எல்லாத்தையுமே நான் தைரியமா வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் தீர்மானிச்சேன். அப்போதான் நான் தொடர்ந்து இன்னும் அதிகமா ஆலயத்துக்கு வந்தேன். பரிசுத்த ஆவியை பத்தி கத்துக்கிட்டேன். தேவனுடைய ஆவியை பத்தி ஒவ்வொரு நாளும் நான் கத்துக்கும் போது நான் தேவனுடைய ஆவியை பெறுறதுக்காக நிறைய தியாகத்தை செய்ய ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் தூங்க கூடாதுன்றதுக்காக நிறைய விஷயத்த நான் பண்ண ஆரம்பிச்சேன். நைட்ல மத்தவங்க கூட பேசுறது அந்த மாதிரி, தூங்கவே கூடாதுன்னு சொல்லி. ஆனா தேவனோட ஆவி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயத்த தியாகம் பண்ண ஆரம்பிச்சேன். அதிக நேரம் ஆலயத்துல இருக்கிறது, நிறைய விஷயத்த தேவனை பத்தி கத்துக்கிறது, நிறைய விஷயத்த நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். இது எந்த ஒரு கெட்ட சவகாசம்லாம் நான் வச்சுட்டு இருந்தனோ, கெட்ட நண்பர்கள்லாம் இருந்தாங்களோ, அவங்க எல்லாரையுமே வந்து என் கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நான் விட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் பாத்துக்க ஆரம்பிச்சேன். நான் தேவனோட ஆவி எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு ஒரு நாளுமே நான் தியாகம் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்காக உபவாசம் இருந்தேன். நான் நிறைய விஷயத்த பண்ணேன். அதுக்கப்புறம் தேவனோட ஆவி எனக்குள்ள வந்தாரு. அப்ப பரிசுத்த ஆவியை நான் பெறும்போது தேவனோட மனுஷியா உணர்ந்தேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதை எதிர்த்து ஃபேஸ் பண்றதுக்கு தைரியமான தெரிஞ்சது. இன்னைக்கு நான், என் தங்கச்சி, எங்க அம்மா, என் குடும்பம் எல்லாருமே இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா தேவனோட ஆவி ஒரே விசுவாசத்துல இருக்கும்போது நாங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். நிறைய விஷயத்த வந்து எங்களுக்குள்ளேயே நாங்க ஆவிக்குரிய விஷயத்துல பகிர்ந்துக்க முடியுது. இனியும் வந்து நான் வந்து கெட்ட கனவை பாக்குறது கிடையாது, கெட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நைட்ல வந்து நான் எந்த உருவத்தையுமே பாக்குறது கிடையாது. நிம்மதியான தூக்கத்தை தூங்குறேன். சமாதானத்தோட இருக்கேன், சந்தோஷத்தோட இருக்கேன். இப்பவும் எனக்கு நிறைய பிரச்சனை வரும். இருந்தாலுமே அந்த பிரச்சனைய வந்து எப்படி எல்லாம் நான் சரி செய்யலாம், எப்படி அதை வந்து ஓவர் கம் பண்ணி வரலாம் என்ற ஒரு தைரியத்தையும் பலனையும் தேவனோட இருந்து நான் கத்துக்க ஆரம்பிக்கிறேன். சோ தேவனோட ஆவி எனக்குள்ள இருக்கும்போது அந்த பலன் எனக்கு இருக்கு. நான் எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணி வர்றதுக்காக. இப்போ நான் ஒரு நபரா இருக்கேன். நான் எந்த பிரச்சனைய வந்து சந்திச்சுட்டு இருந்தேனோ, இப்போ யாரெல்லாம் என் வயசுல இருக்க பசங்க என்ன மாதிரி எப்படி வந்து அவங்க வாழ்க்கையில வந்து பிரச்சனையை பார்த்துட்டு வராங்களோ, அவங்க எல்லாருக்குமே இப்ப நான் உதவுற
ஒரு நபரா இருக்கேன். அவங்களுக்கு நான் சொல்லித்தர ஒருத்தியா இருக்கேன். ஏன்னா நான் அந்த சூழ்நிலையில இருந்து தான் வந்திருக்கேன். இப்போ நான் அநேக பேருக்கு உதவக்கூடியவளா இருக்கேன். எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தேவனோட ஆவிய நான் பெறாம இருந்திருந்தா, தேவனோட வாய்ப்பை நான் கேட்காம இருந்திருந்தா, இன்னைக்கு இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன். இந்த இடத்துல நான் மத்த ஆத்துமாக்கு உதவக்கூடியவளா கூட இருந்திருக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு தேவன் என்னை தேர்ந்தெடுத்தது போல நான் அந்த வாய்ப்பை பெற்று தேவனோட ஆவியை வர வச்சேன். இன்னைக்கு என் குடும்பத்தோடு நான், என் தங்கச்சி, எங்க அம்மா எல்லாருமே ஒரே விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு முன்னோக்கி போறோம். தேவனோட ஆவியில அதிகமா கத்துக்கிறதுக்காகவும், நாங்க எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றோமோ அதை மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. இன்னைக்கு என் குடும்பத்துல சந்தோஷமா இருக்காங்க என்னை பார்க்கும்போது. ஏன்னா நான் ஒரு புதிய ஜெனிஃபரா இன்னைக்கு இருக்கேன். அதை பார்க்கும்போது உண்மையாவே சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கு நான் என்னுடைய ஸ்டடீஸ் முடிச்சு, 12th முடிச்சு, காலேஜ் லைஃப் முடிச்சு, இப்போ நான் ஒரு யூத்தா என் லைஃப்னா என்ன, வாழ்க்கைனா என்னன்றதை நான் பார்த்து, பிரச்சனை வந்தாலுமே அதை நான் முடிச்சு ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய ஒரு நபரா இருக்கேன். இன்னைக்கு அந்த பலன் எனக்குள்ள இருக்கு. எல்லாத்தையுமே நான் ஃபேஸ் பண்ணி வரக்கூடிய பலன் எனக்கு இருக்கு. இன்னைக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா தேவனோட ஆவி எனக்கு இருக்கிறதுனால. நண்பர்களே, நீங்கள் கேட்ட இந்த சாட்சி பரிசுத்த ஆவியினுடைய வல்லமைக்கு ஒரு அடையாளம். எனவேதான் தானியேல் உபவாசம் என்கிற சிறப்பு உபவாசம் 21 நாள் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் இன்றைக்கு ஏறத்தாழ 19வது நாளில் இருக்கிறோம். இன்னும் 2 நாள் இந்த உபவாசம் முடியும்படியா அதை குறித்து ஒரு சிறு விளக்கத்தை தொகுப்பை நீங்க பார்க்க விரும்புகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியில முன்னோக்கி செல்வதற்கு முன்பாய் மார்ச் 11ஆம் தேதி முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை உள்ள இந்த தானியேல் உபவாசத்தினுடைய அடிப்படை விஷயம் என்ன, இதான் நான் உங்களோட இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யார் நீங்க என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த சம்பவம் முதலாவது நடைபெற்றது எங்கே சரித்திரத்திலே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது இங்க வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒரு மனப்பட்டு, அதாவது எல்லோருமே இயேசு கிறிஸ்துவானவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்ட சமயம் சீஷர் எல்லாரும் கூடி வந்திருக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி சொன்னார், யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். எருசலேம் என்பது ஆவிக்குரிய விதத்திலே சபையை அடையாளப்படுத்துகிறது. இன்னைக்கு அநேக மக்கள் சபையில கூட்டங்களுக்கு வருவதை தவறு விடுவது, ஜபங்கள்ல கவனம் சிதைவடைவதை, விசுவாசத்திலே பின்வாங்குவதை, விடாமுயற்சியில சோர்ந்து போவதை பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? இவ்வுலகத்தினுடைய பிரச்சனைகள், உலகத்தினுடைய தாக்கம் அவர்களை சோர்ந்து போக செய்கிறது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், போகாதிருங்கள் எருசலேமை விட்டு. அதாவது விசுவாசத்திலே பின்வாங்க வேண்டாம், ஐக்கியத்தை நிறுத்த வேண்டாம். காரணம் என்ன? பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வரும்போது நண்பர்களே, நீங்கள் பலன் அடைவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை ஜெயிக்க கண்டிப்பாய் இந்த பலன் தான் உங்களுக்கு தேவையான ஒன்று. உங்களுடைய ஒவ்வொரு நாள் போராட்டங்களை மீண்டு வர விசுவாசத்தை காத்துக்கொள்ள நீங்கள் எனக்கு பின்னே பார்க்கிற இந்த இடம் மிக சரியாய் சீஷர்கள் ஒன்று கூடின இடம். இங்கே அப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 500 பேருக்கு ஆண்டவராக இயேசு இந்த வார்த்தை சொன்னார். ஆனால் 120 பேர் தான் அந்த குறிப்பிட்ட நாளிலே ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள். இங்கே பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் 120 பேர் ஒருமனப்பட்ட ஒரு இடத்திலே கூடி வந்திருந்தார். அந்த இடம்தான் நீங்கள் பார்க்கிற இந்த மேல் வீட்டறை. இந்த இடத்துல 120 பேர் ஒன்று கூடினார். எதை நம்பி? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்குத்தத்தம், நீங்கள் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறுவீர்கள். நண்பர்களே, நீங்க பல காரியங்களை தேடுறீங்க, பல காரியத்துக்காய் கவலைப்பட்டு கலங்குகிறீர்கள். ஆனால் ரகசியம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியின் இடத்திலே வரும்போது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் பலன் அடையும். பலன் தான் உங்களுக்கு தேவை. அதற்காக தான் 21 நாள் தானியேல் உபவாசம். இதை குறித்த விளக்கம், இதை குறித்த விவரம் தேவை. நீங்கள் உபவாசத்தை இணைய விரும்பினால் உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நேரடியாய் நீங்கள் ஆலயத்துக்கு வரலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை விசேஷமாய் 17ஆம் தேதி காலை 9:30 மணி எங்கள் சிறப்பு விருந்தினர். நான் அவ்வளவு நேரம் காத்திருக்க முடியாது, எனக்கு உடனடியாய் விளக்கம் தேவை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள். இதை குறித்த விளக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த உபவாசத்திலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் தாமே வாக்களித்த பரிசுத்த ஆவியின் பொழிந்தர்தலை பெற்றுக்கொள்வீர்கள். தேவனுடைய வல்லமை பலன் உங்களுக்குள் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அவர் நாமத்தின் மகிமைக்காக. இந்த இடத்தில் தான் மிக சரியாய் தேவனுடைய ஆவி தாமே
நம்முடைய அபிஷேகத்தை பொழிந்தருளினார். இங்க இருந்துதான் எல்லாமே தொடங்கியது. இன்றைக்கு அந்த ஆவியானவர் தாமே ஒவ்வொரு சரீரத்திலும் நம் சக்தியை வெளிப்படுத்துகிறார். மிக சரியாய் அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையும் கூட, நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எந்த நேரம் பரிசுத்த ஆவி நமக்குள் வருகிற தருணம் ஒருவர் வாழ்க்கை சாட்சியாய் மாறுகிறது. நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, என் வாழ்க்கையில எந்த நல்லதுமே நடக்காது நீங்க யார் நினைச்சிட்டு இருக்கீங்களோ, இந்த மனப்பான்மையை மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவருக்கு அனுமதி கொடுக்க கூடுமானால் அவர் வார்த்தை உங்களுக்குள் செயல்பட்டு உங்களை கழுவ, அவர் ஆவி வந்து உங்களை நிரப்ப கண்டிப்பாய் உங்கள் வாழ்க்கையிலும் இந்த 2 நிலை நிச்சயமாய் உண்டு. முன்பு பிற்பார் யாரும் எதுவும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அதற்கு முன் உதாரணமாய், இந்த சிறந்த உதாரணமாய் இன்னொரு சாட்சியை நீங்கள் கேட்கும்படி விரும்புகிறேன். மறந்து விடாதீர்கள். இந்த சாட்சியின் பிற்பாடு நாம ஜபத்துல ஒன்றிணைய போகிறோம். எனவே ஒரு டம்ளர் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தாரோடு ஒன்றிணைந்திருங்கள். இன்றைக்கு என்ன நடந்ததோ ஆலயத்துல, எல்லா யூனிவர்சல் ஆலயத்திலும், உங்கள் வீட்டுக்குள்ள அதே இடத்துல அங்கே நீங்க சொல்ல, நான் ஒருவேளை வீட்டுல இல்லை, நான் தெருவுல இருக்கிறேன், நான் வெளியில இப்போ தனிமையில இருக்கிறேன், ஒரு பெரிய பிரச்சனைக்காக போராடிட்டு இருக்கேன், அழுது கொண்டிருக்கிறேன். எந்த நிலையில இருந்தாலும் சரி, உங்கள் பிரச்சனை முடிவடை விசுவாசிங்க. தேவன் உயிர் உள்ளவரா இருக்கிறார். இந்த சாட்சியை தொடர்ந்து நாம் ஜபத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தலாம். ஏறத்தாழ 16 வருஷமா என்னுடைய திருமண பிரச்சனையினால ஏற்பட்ட காயங்களினால நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். என்னுடைய கணவர் பல பெண்களோட தவறான உறவுல இருந்தாரு. நான் கர்ப்பம் தரிக்கிற வரைக்கும் இத குறித்து எனக்கு எந்த விஷயமும் தெரியாது. இதுக்கு நான் என்ன செய்யறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஒரு நாள் ராத்திரி நான் தீர்மானிச்சேன், இனிமேலும் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைய நான் வாழவே கூடாது. அதனால நான் ஒரு டானிக் மருந்து எடுத்தேன். அத முழு பாட்டிலும் நான் குடிச்சிட்டேன். டானிக் மருந்த நான் குடிச்சதுனால நான் பாதிப்படைய ஆரம்பிச்சேன். அதனால நான் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யப்பட்டிருந்தேன். ஒரு நாள் ஒரு ராத்திரி. ஆனா அந்த இடத்துல மன அழுத்தம் இன்னமும் இருந்தது. குழந்தைய பெற்றுக்கொள்ளும்போது கூட அதே விஷயம்தான். சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில மோசமாயிட்டே இருந்தது. மோசம் எல்லாத்துலயும் மோசமாயிட்டு இருந்தது. என்னுடைய வாழ்க்கை மிகவும் மோசமா போயிட்டு இருந்தது. என் கணவர் தொடர்பு வைத்துக் கொண்டிருந்த அந்த பெண்ண குறித்து நான் தெரிஞ்சு கொண்டேன். அவங்க செய்வினை வைக்கிறவங்க கிட்ட போயிருக்காங்க. அந்த தருணத்துல என்னுடைய முடி பயங்கரமா கொட்ட ஆரம்பிச்சது. என் கைகளுக்குள்ள ஏதோ கெட்டு போன மாதிரியான ஒரு உணர்வு இருந்தது. இரவுல என்னால தூங்க முடியாது. அவங்க என்ன படுக்கையில எட்டி உதைப்பாங்க. சில நேரத்துல வண்டி ஓட்டும்போது என்னுடைய கால்கள்லாம் பயங்கரமா வலிக்கும். அது சில நேரத்துல நாற்றம் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா என்னால ராத்திரியில சரியா தூங்கவே முடியாது. என் வீட்ல பிள்ளைய வச்சு பூட்டிட்டு நான் வெளிய போய் என் கணவர ஒரு நாள் முழுதும், ராத்திரி முழுவதும் தேடுவேன். அவர் பகல் ஆவுற வரைக்கும் வீட்டுக்கு வரமாட்டாரு. அதனால நான் தூங்கவே மாட்டேன். சாப்பிட மாட்டேன். எதுலயுமே நான் சரியா பார்த்து கொள்ளல. ஒரு நாள் நான் வீட்ல இருந்தேன். அந்த நாள் யூனிவர்சலோட டிவி புரோகிராம நான் பார்த்தேன். மேலும் நான் அதுல கேட்டிருந்தேன், மன அழுத்தம், வேற என்ன பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்னு அங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் அங்க தண்ணி வச்சேன். அதன் பிற்பாடு நான் அந்த தண்ணிய குடித்த பிற்பாடு நான் வித்தியாசத்த பார்த்தேன் எனக்குள்ள. இதுதான் என்னுடைய கவனத்த ஈர்த்தது. நான் ஆலயத்துக்கு வரணும்னு. ஏன்னா நான் நல்ல விதமா உணர ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு நாளும் பலவிதமான உணர்வுகள கடந்து போயிட்டு இருந்த எனக்கு இது வித்தியாசமா இருந்தது. நான் அதனால ஆலயத்துக்கு வரணும்னு தீர்மானிச்சேன். அதன் பிற்பாடு நான் ஒரு பொழுதும் பின்வாங்கல. நான் தொடர் சங்கிலி ஜெபத்துல கலந்து கொண்டேன். ஒரே நாள் ராத்திரியில நான் மன அழுத்தத்திலிருந்து விடுதலை ஆகல. நான் ஒவ்வொரு நாளும் தொடர் சங்கிலி ஜெபம் செய்ய ஆரம்பிச்சேன். புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை தெரப்பி ஆஃப் லவ்லலாம் கலந்து கொண்டேன். சில மக்கள் என்கிட்ட சொன்னாங்க, "நீ ஆலயத்துக்கு வர்றதுனால உன் நேரத்த தான் வீணடிக்கிற." ஆனா நான் எத பத்தியும் கவலைப்படல. நான் ஆலயத்துக்கு வந்தேன், வந்துட்டுருந்தேன், தொடர்ந்து வந்துட்டுருந்தேன். ஏன்னா இந்த சந்தோஷம் என்னை விட்டு போகவே கூடாது. என் வாழ்க்கையில நிரந்தரமா இருக்கணும்னு நான் தீர்மானிச்சிருந்தேன். அந்த தருணத்துல தானியேல் உபவாசமானது வந்தது. அந்த நாள் துவங்கி இந்த நாள் வரைக்கும் நான் சந்தோஷமா உணர்றேன். இனிமேலும் நான் மன அழுத்தத்துக்குரியவளா இல்ல. தற்கொலை செஞ்சு கொள்ள விரும்பல. இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன். என்னுடைய பிள்ளைகள நான் பார்த்துக் கொள்றேன். இன்னைக்கு எனக்குள்ளாக முற்காலத்துல ஏற்பட்ட காயத்திலிருந்து நான் குணமாக்குதல பெற்றுக்கொண்டேன்.
இனிமேலும் எனக்கு தற்கொலை எண்ணமானது இல்ல. நான் வித்தியாசமான நபரா இருக்கேன். நான் சந்தோஷமா இருக்கேன். பிரச்சனை தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும். ஆனா நாம தேவனை அறிஞ்சவங்களா இருக்கோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவங்களா இருக்கோம்னா, நாம எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடியவங்களா இருப்போம். என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கு. நான் 23 வயதுல கர்ப்பம் தரித்து பெண் பிள்ளைய பெற்றேன்ல. இன்னைக்கு அவ நல்ல படிப்பு படிச்சிருக்கா. 10 சப்ஜெக்ட்ல நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் மூலமா டாக்சஸ் யூனிவர்சிட்டில படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நானும் என்னுடைய 2 மகளும் ஆசீர்வாதமா சந்தோஷமா இருக்கோம். இனிமேலும் எனக்கு மன அழுத்தம் இல்ல. நீங்க யார் என்னுடைய சாட்சிய கேட்டுட்டு இருக்கீங்களோ, நான் உங்களுக்கு அறிவுரை சொல்ல விரும்புறேன். ஆலயத்துக்கு வாங்க. உங்களுக்கான உதவி இங்க இருக்கு. நீங்க மன அழுத்தத்துல இருந்து விடுதலை பெறலாம். நீங்க உங்கள மறிச்சுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுத்துக்க வேண்டாம். தற்கொலை செஞ்சு கொள்ள வேண்டாம். இது எதையுமே நீங்க செய்ய வேண்டாம். உங்கள விடுதலையாக்கக்கூடிய தேவன் ஒருத்தர் இருக்காரு. நீங்க அவரை தெரிஞ்சுக்கும் பொழுது நீங்க விடுதலையாக்கப்படுவீங்க. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நான் ஜெபிக்கிறேன். தேவன், சற்று முன்பு, அதாவது மிக சரியாய் இந்த மதியம் எல்லா ஆலயத்திலும் நீர் என்ன வல்லமையை வெளிப்படுத்தினீரோ, அதாவது விசுவாசத்தில் எங்களோடு இணைந்திருந்த ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் பிரச்சனை முடிந்தது என்பது அறிக்கை செய்யப்பட்டதை போல இன்றைக்கு இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி வழியாய், யூடியூப் வழியாய், ஃபேஸ்புக் வழியாய் யாரெல்லாம் இந்த ஜெபத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருத்தருடைய உடலுக்குள்ளும் இதே வல்லமை பாய்ந்து செல்லட்டும். கட்டுகள் முறிக்கப்படட்டும். அசுத்தத்தின் கட்டுகள், கிரியையின் கட்டுகள், பொறாமையின் கட்டுகள், சாபங்களின் கட்டுகள், பரம்பரை தோஷங்கள் நீங்கட்டும். தேவன், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமான அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். அந்த வெற்றி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் வழியாய் ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளும் செல்வதாய், ஒவ்வொருத்தர் உடலுக்குள்ளும் செல்வதாய் தற்கொலையின் ஆவிகள் வெளியேறட்டும். மன அழுத்தத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். தூக்கமின்மையின் ஆவிகள் வெளியேறட்டும். பயத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். நான் எதற்கும் பிரயோஜனமற்ற ஒருத்தர் என்ற அந்த மனநிலை மாறட்டும். என் வாழ்க்கை ஒருபோது மாறாது என்கிற எண்ணம் மாறட்டும். தோற்கடிக்கப்பட்டு விடுவேனோ என்ற பயத்தில் இருக்கிற இவர்கள் தூக்கி நிறுத்தப்படுவாராய். தண்ணீரின் வழியாய் கர்த்தர் ஜீவன் ஆவியின் சக்தி உள்ளத்துக்கு உடலுக்குள் பாய்ந்து செல்லட்டும். தேவன், சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறேன். இந்த தண்ணீரை அபிஷேகம்படி கேட்கிறேன் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால். ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்கள். வெற்றி உங்களுடையது. மக்கள், பிடித்துக் கொள்ளுங்கள். நாளை இரவு விசேஷமான ஒரு செய்தி நம்முடைய கிளை சபையிலிருந்து போதகர் தரப்போகிறார். ஒன்றிணையலாம். தேவனும் அனைவரை ஆசீர்வதிப்பாரால். சென்று வாருங்கள். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே
உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. கடைசியாக ஒரு முறை நீங்கள் அதை பார்க்குற நேரம் உங்கள் ஆத்மாவை வந்து கொண்டு போகிறது யார்? அந்த நேரம் நீங்கள் யார்கிட்ட உங்கள் நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்கள் நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்கள் விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்கள் வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில் இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்கள் கடைசி நாள் இந்த பூமியில் உங்களுடைய முதல் நாளாக அமைய போது பரலோகத்தில் தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்தில்?